சினிகலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அம்சன் கிருஷ்ணா. இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், மாதவன் முதலாவதா கமலை பார்க்க ஒரு அதிபரப்பு தன்மையோட பார்க்க படத்துல பேசப்பட்ட விஷயங்கள் மக்களோட கனெக்ட் ஆகும். 2003ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகினது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவராத்தான் அதுல கமலஹாசனை காட்டப்பட்டது. ஏன்னு சொன்னா, சுந்தர் சியும் ஒரு காமெடிக்கு ஒரு பிரபலியமான இயக்குனர். சிதைஞ்சு போன அளவுல கமலஹாசன் கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அன்பே சிவம் கிட்டத்தட்ட 23 வருஷங்கள், அதாவது 2003ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகினது. ஆனா நீங்களாம் யோசிப்பீங்கள், அன்பே சிவம் படம் ரிலீஸ் ஆகின டைம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி என்று யோசிப்பீங்கள். ஆனா அப்படி இல்லை. அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் கூட இல்லை, ஒரு ஹிட் ரேஞ்சு தான் இருந்தது. ஏனென்றால் அந்த படத்துல பேசப்பட்ட விஷயங்கள் மக்களோட கனெக்ட் ஆகல. அதாவது என்னென்ன விஷயங்கள் என்றால், அதுல மெயினா பேசப்பட்ட விஷயம் நாத்திகம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவராத்தான் அதுல கமலஹாசனை காட்டப்பட்டிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிசமும் பேசப்பட்டது. அதே மாதிரி மனிதநேயம், இந்த 3 விஷயத்தையும் பற்றி பேசினதும் அந்த படத்தை அண்டர் ரேட்டட் ஆக்கினதுக்கான ஒரு ரீசனா நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கு முதல் அந்த படத்தின் டைரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்டா சுந்தர்சியை பற்றி நாங்கள் பார்த்தோம்டா 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகின முறை மாமன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். அதுல ஜெயராம் மற்றும் கவுண்டமணியை வச்சு ஒரு முழு நீள காமெடி திரைப்படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரார். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் வருது உள்ளத்தை அளித்தா. அதாவது உள்ளத்தை அளித்தா பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய சினிமாவிலேயே ஒரு டாப் 10 காமெடி பிலிமுக்குள்ள உள்ளத்தை அளித்தா படம் கட்டாயம் இடம் பிடிக்கும். அதுக்கு பிறகு மேட்டுக்குடி, அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் படத்தை கூட இயக்கியிருந்தார். அந்த வரிசையில கமலஹாசனோட அவருக்கு இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு தான் 2003ஆம் ஆண்டு வெளியாகின அன்பே சிவம். இந்த அன்பே சிவம் படத்துக்கு இயக்குனரா மட்டும்தான் சுந்தர்சி இருக்கிறார். ஆனா அதுக்கு திரைக்கதை எழுதினது கமலஹாசன். அப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு முதல் பஞ்சதந்திரம், பம்மல்கே சம்பந்தம்னு சொல்லி கிரேசி மோகன் டயலாக்ஸ்ல கமலஹாசன் நடிச்சிருந்தவர். அந்த 2 படமே ஒரு மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம். அவ்வளவுக்கு நல்ல ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகின படம் தான் அந்த 2. அந்த வரிசையில தான் இதையும் ஒரு ஓவரா ஒரு பெரிய அளவுல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு சொன்னா, சுந்தர் சியும் ஒரு காமெடிக்கு ஒரு பிரபலியமான இயக்குனர். கமலஹாசனும் டாக் காமெடியில ஒரு ஃபேமஸான ஆளுன்னு சொல்லி மக்களிடத்துல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா படம் ரிலீஸ் ஆகினா பிறகு இது பெருசா ஓடவே இல்லை. ஏன்னு சொன்னா, மக்களுக்கு ஒரு ஒத்து போகாத, கனெக்ட் ஆகாத சப்ஜெக்ட். ஆனால் இந்த திரைப்படத்தை தற்பொழுது நாங்கள் ஒரு கல்ட் கிளாசிக்கல் படமா பார்க்கிறோம். ஏன் அந்த படத்தை நாங்கள் கல்ட் கிளாசிக்கல் படமா பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னா, நிறைய ரீசன் இருக்கு. முதலாவதா இப்ப என்னத்தை நாங்கள் பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, அதுல வர ஒவ்வொரு டயலாக்ஸ், ஒரு வசனங்களுமே இப்ப உலகம் பூராவே கொண்டாடப்பட்டு வருது. அதுல கமலஹாசன் ஒரு வசனம் சொல்லுவார், நீங்கள் ஒரு மனுஷனுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த மனசுதான் கடவுள்னு சொல்லுவார். அந்த வசனம் இப்ப சோசியல் மீடியால இருந்து எல்லா இடத்துலயும் ஒரு ட்ரெண்டிங்கா போய்கிட்டு அதே விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், கம்யூனிசம், நாத்திகம் இப்ப மக்கள்கிட்ட அதிகம் பேசுபொருளா இருக்கிறதாலையும் அது ஒரு மக்கள்கிட்ட கனெக்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி கமல்கிட்ட ஒரு இயல்பான நடிப்பு. இதுவரைக்கும் கமலை பார்த்தது, ஒரு கமல் நிறைய வேடங்களை நடிச்சிருக்கிறார். ஆனா இதுல ஒரு ஒரு விபத்துக்குள்ளாகி ஒரு முகம் சிதைஞ்சு போன அளவுல கமலஹாசன் கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதுல மாதவனம் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறார். மாதவனை பாத்தீங்கன்னா, மாதவன் ஒரு விளம்பரத்துறையில ஒரு இயக்குனரா இதுல நடிச்சிருக்கிறார். கமலஹாசனும் மாதவனும் ஆளையால் சந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயினும். ஆனா மாதவன் முதலாவதா கமலை பார்க்க ஒரு அதிபரப்பு தன்மையோட பாக்குறார். அதுக்கு பிறகு அவர் ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனுஷனண்டபடியா அவரோட சகஜமா பழகுறார். அதே டைம் கடைசியில கிளைமேக்ஸ்ல கமலஹாசன் தன்னை காதலியை தேடி போவார். தேடி போய்தான் கமலஹாசனுக்கு தெரிய வருது, மாதவனுக்கு பார்த்த பெண் தான் தன் முன்னாள் காதலின்னு சொல்லி கமலஹாசனுக்கு தெரிய வர அவர் அதுல ஒரு வசனம் சொல்லுவார், நான் ஆற்ற வாழ்க்கையில தலையிட மாட்டேன், நான் யாருக்குமே பேரமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார். அதுல ஒரு பாட்டு ஒன்று வரும், ஜார் ஜார் சிவம் அன்பே சிவம்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று முடியும். அதோட படம் முடிகிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த காலத்துல படம் ஏன் நாங்க வெற்றி அடையிறேன்னு சொல்லி மெயினான இன்னொரு ரீசனை பார்ப்போம். அதாவது அப்ப 2003 எல்லாம் வெளிவந்த படங்களை பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம்.
ஆக்ஷன், காதல் அப்படின்னு சொல்லி ஒரு கலந்த படங்கள்லாம் 2003 ரிலீஸ் ஆகுது. இது 2003 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அப்பேக்க இந்த படத்தோட 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஒன்று தூள், விக்ரத்தின் தூள், மற்றது கேப்டன் விஜயகாந்தன் சொக்கத்தங்கம். இந்த 2ம் வந்து இந்த படத்தோட போட்டிக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படத்தையும் எடுத்து பார்த்தோம்னா தூள் படம் வந்து தூள் படத்தை எடுத்து பார்த்தோம்னா தூள் படம் வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி கலந்த ஒரு ஜேர்னர் படம். அது உலக அளவில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டை தாண்டி பிளாக் பஸ்டர் ஆகுது. அதே மாதிரி சொக்கத்தங்கம் விஜயகாந்த் நடித்த படம். அதுல கவுண்டமணி, செந்தில், அதையும் தாண்டி பாக்கியராஜ் வந்து முதல் தடவையா ஒரு நடிகரை வச்சு இயக்கின படம் சொக்கத்தங்கம். அந்த 2 படமுமே வசூலை வேரி குவிக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் போட்டியில வின் பண்ணுது. அதே மாதிரி விமர்சன ரீதியாகவும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெறுது. ஆனா இந்த அன்பே சிவம் படம் வந்து அந்த டைம் மக்களால ஓரங்கட்டி வைக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் இப்ப வந்து எல்லாருமே திரையில தூக்கி கொண்டாடுறாங்க. அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் இல்லையே, இப்படி எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி புலம்புறாங்க. இப்ப கிட்டடியில வந்து சுந்தர்சியை வந்து ஒரு பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டிருந்தார், ஏன் சார் நீங்கள் இப்ப இந்த அன்பே சிவம் மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி. அதுக்கு அவர் வந்து ஒரு நெத்தி அடி மாதிரி ஒரு பதில் சொன்னவர், நான் அப்பேக்க படம் எடுக்க நீங்க எல்லாம் எங்க போனீங்க? நான் அந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணேக்க நான் வந்து பொருளாதார ரீதியா ஒரு நட்டப்பட்டேன். ஏன்னா அந்த படம் ஓடவே இல்லை. இப்ப வந்து இதை பற்றி எல்லாம் கதைக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் வந்து தன் ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல அவர் சொல்லி இந்த விஷயம், தன் மகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து சீட் வாங்குறதுக்கு போயிருந்தார். அப்பேக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் ஒரு லேடி தான் வந்து பிரின்சிபலா இருந்தவா. அவ வந்து தங்களை பாக்குறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி தான் சொன்னவா. சரி, ஏதோ செலிபிரிட்டி டைரக்டர்னு சொல்லித்தான் தங்களை உள்ள விட்டதாம். அப்பேக்க அவர் சொல்றார், அந்த லேடி சொல்றான், ஏன் சார் இப்ப அந்த அன்பே சிவம் படம் மாதிரியான படங்கள் எடுக்கிறது இல்லை ஒரு தரம்னு சொல்லி அந்த லேடி வந்து கேட்டிருக்கிறா. அப்ப சுந்தர் சிங் வைஃப் குஷ்பு வந்து சொல்லியிருக்கிறா, மேடம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணதே இவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அன்பே சிவம் படம் மூலமா தன் மகளுக்கு வந்து ஸ்கூல்ல சீட் கிடைச்சேன்னு சொல்லி பெருமையா சுந்தர்சி சொல்லியிருந்தவர். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை ஒரு புரட்டி போட்ட படம் தான் இந்த அன்பே சிவம். ஆனால் அந்த காலத்துல வெற்றி பெறலைன்னு சொல்றது, அந்த காலத்துல இந்த படம் வெற்றி அடையவில்லை என்றது வந்து ஒரு ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு தமிழ் சினிமாவுக்கும் அது ஒரு பெரிய ஒரு தோல்வி என்று தான் சொல்லுவோம். பொதுவா நாங்கள் தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டோம்னா வெள்ளையா இருக்கிறவன் தான் சினிமாவுக்கு வரலாம்னு சொல்லி ஒரு பிம்பம் இருந்த ஒரு காலம். அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் மூலமா அந்த பிம்பம் வந்து தகர்த்தெறியப்பட்டது. ஆரம்ப காலத்துல எல்லாம் கமலஹாசன் எல்லாம் ஒரு சாக்லேட் பாய்னு சொல்லி ஒரு காலம் இருந்தது. அவர் வந்து ஒரு வெள்ளையா இருப்பார், ஒரு மேக்கப்பே தேவையில்லை என்ற அளவுக்கு அவர் இருந்தது. அதே மாதிரி கமல் வந்து எல்லா படத்திலையும் அப்படித்தான் வெள்ளையா இருந்தவர். ஆனா இந்த படம் வந்து கமலுக்கு ஒரு நிறையவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னர்ன்னு சொல்லணும். ஏனென்றா அவர் விபத்துல வந்து காயமடைஞ்சு அவர்கிட்ட முகம் எல்லாம் சிதஞ்சு போய் ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு வயசு போன கேரக்டர், அதாவது ஒரு 40-45 வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆள் மாதிரி தான் இந்த படத்தில் நடித்தவர். அதுவும் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கல. என்னடா நாங்கள் எப்படி கமலை பார்த்துட்டு திடீரென்று எப்படி பார்க்குறோமே என்று சொல்லி ரசிகர்களுக்கும் பிடிக்கல. அதுவும் வந்து இந்த படம் அந்த காலத்துல வெற்றி அடையாததுக்கு ஒரு காரணமா கமலஹாசன் ஒரு இடத்துல சொல்லியிருந்தவர். இந்த அன்பே சிவம் படத்தை நாங்கள் பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலக ரீதியாகவும் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுற படம் தான் இந்த அன்பே சிவம் படம். ஆனால் இது 2003ஆம் ஆண்டு வெளியாகி கமலஹாசனோ சுந்தர்சியோ எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை என்று சொல்றது உண்மையிலேயே ஒரு தக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லி ஆகணும். ஏனென்றா இப்படியான ஒரு கதைக்களமும் இப்படியான ஒரு திரைக்கதை இப்படி ஒரு இயக்கம் வந்து தமிழ் சினிமாவிலே வந்து இதுவரைக்கும் எடுக்கப்படாத ஒரு முயற்சின்னு சொல்லித்தான் சொல்லுவோம். ஆனா இந்த படம் அந்த காலத்துல வெற்றி அடைய முடியவில்லை என்பது ஒரு மனதுக்கு ஒரு வருத்தமான விஷயம். சுந்தர்சி அண்மையில ஒரு பேட்டி ஒன்று அளித்திருந்தவர் இந்த படத்தை பற்றி. சுந்தர்சி எங்க போனாலுமே எல்லாரும் கட்டாயமா அவற்ற மற்ற படங்களை கேட்கறத விட அன்பே சிவம் படம் அதை மட்டும்தான் மெயின் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா அது வந்து இப்போ ஒரு கல்ட் கிளாசிக்கல் படமா இருக்குது. அதோட ரசிகர்களுக்கு இப்ப பெரிய அளவில் ஒரு பிடிச்ச படமாகவும் அன்பே சிவம் படமா அமைஞ்சிருக்குது. அதுல அவர் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கமலஹாசன் வந்து ஒரு அழுகுற மாதிரி ஒரு விஷயம், அதுல வந்து ஒரு விஷயத்த திணிக்கணும், அதாவது ஒரு விஷயத்த திணிப்பவன்னு சொல்லி சுந்தர்சி சொல்ற. ஆனா அதை பார்த்துட்டு கமலஹாசன் எடிட்டிங்கை பார்த்துட்டு, இல்ல சுந்தர்சி இப்படி செய்ய வேண்டாம், ஏனென்றா அது வந்து மக்களுக்கு நாங்க திணிக்கிற மாதிரி போயிட்டு நாங்கள் ரியாலிட்டியா கொண்டு போனா தான் அந்த விஷயம் வந்து நல்லா இருக்குமென்னு சொன்னதுன்னு சொல்லி சுந்தர்சி சொல்லியிருக்க. கமல் சாரும் சொல்லியிருக்க தனக்கு தான் வந்து வளத்துக்கு எதிர்பார்க்கல.
ஆனா படம் வந்து ஃபுல்லா எடிட்டிங் முடிய விட்டு அதை பார்க்க அந்த விஷயம் வந்து தனக்கு விளங்கினது. அவற்றை எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுக்குன்னு சொல்லி தனக்கு அந்த விஷயத்தை தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன்னு சொல்லி சுந்தர் சொல்லி இது மாதிரியான சினிமா சம்பந்தமான விடயங்கள் காணொலிகளை நீங்க பார்க்கணுமாண்டா எங்களோட சினிகலர்ஸ் சேனலை தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.